ரொம்ப நீங்கள் சூப்பரான நோம்பு கஞ்சி பண்ண போகிறேன். ஸோ இந்த ரைஸை கொஞ்சம் நல்லா ஊற வச்சேன். ஸோ அதை நல்லா கழுவிக்கலாம். ஸோ நல்லா உடச்சி விட்டுக்குங்க. பெருசு பெருசாக இருந்தால் உங்களுக்கு தான் உடச்சா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி உடச்சி கழுவிக்குங்க. ரொம்ப வெங்காயம் கட் பண்ணுவோம். இது பச்சை மிளகா வச்சுருக்கோம் ஒரு 5. ஸோ புதினாலாம் இருக்குது. புதினா பேஸ்ட்டும் போடுவேன், ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு எல்லாத்தையும் போடுவோம் நம்ம. ஸோ லெமன்லாம் இருக்குது. ஸோ வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. வெங்காயம் அது உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றல. ஸோ அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகும். சூப்பரான ஒரு டிஷ் வைக்க போகிறேன். என்ன டிஷ்னா இன்றைக்கி வந்து நோம்பு கஞ்சி வைக்க போகிறேன். அதாவது ரமலான் நோம்பு கஞ்சி. ஸோ நோம்பு டைமில் நோம்பு கஞ்சி வைப்பாங்க தமிழ்நாட்டில். அந்த மாதிரி ஸ்டைலில் வைக்கிறேன் நண்பா. ஸோ மறக்காம அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? கல்லுப்பு தேவையான கல்லுப்பு போட்டுங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். ஒரு 10 எண்ணெய் ஊற்றிங்க. பட்டை கிராம் போட்டுக்கலாம். 10 கிராம் ஏலக்காய் எல்லாம் ஒவ்வொரு கிராம் போட்டுங்க. ஸோ இது பச்சை மிளகா வெந்தயம் பண்ணணும். ஸோ இதில் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் இருக்குன்னா குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ அதுதான் போடுறது. ரொம்ப தேவையில்லை, லைட்டாக போடணும். பிரியாணியில் மோஸ்ட்லி போடுவாங்க வெந்தயம். இதில் நோம்பு கஞ்சியில் நீங்கள் மட்டன் தான் இதில் மட்டனை லைட்டாக கீமா அந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் வேறு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதாக வச்சு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் ஆயிடுச்சு. வெங்காயம் போட்டாச்சு. ஸோ இப்போ இதில் அப்படியே புதினா போட்டுக்கிறேன். இப்போ பேஸ்ட்டும் போடுவேன். இது அதையும் போட்டுக்கலாம். வரும் டேஸ்ட்டு இதுவாக இருக்கும். அது ரொம்ப ஜாஸ்தி வேலை எவ்வளோ ஊற்றிங்க. ஓகே, இது வந்து கொத்தமல்லி கருவாப்பு பச்சை மிளகாலாம் அரைச்சிருக்கோம். புதினா கொத்தமல்லி அதோட பேஸ்ட் இது. இப்போ தக்காளி போட்டுருவேன். இப்போ இது இதில் போடுறேன். தயிர் போட்டுக்கிறேன். தயிர் போட்டாச்சு. நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி போட்டால் எல்லாம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு ஏற்கனவே போட்டாச்சு. ரொம்ப சூப்பராக ஆச்சு. ஸோ இப்போ லெமன் போட்டுக்கலாம். லெமன்லாம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது போட்டுலாம். கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கிறேன். ஒரு 5 கிராம் போட்டுக்கிறேன். 5 கிராமில் 3 கிராம் போட்டுக்கிறேன். சில்லி பவுட்ரு நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். இது போட்டுங்க. மல்லித்தூள் ஒரு 3 கிராம் அதே லெமனில் போட்டுங்க. ஸோ கரம் மசாலா போட்டுங்க. அது ஒரு 3 கிராம் போட்டுங்க. அது ரொம்ப தேவையில்லை. கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா பிடிக்கட்டும் மசாலா. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோ ஊற்றிக்கலாம். நான் ஜாஸ்தி ஊற்றினா கஞ்சி எப்படி இருக்கும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதுக்கு தந்தப்போ ஊற்றிங்க, நல்லா இருக்கும், சாப்பிட்ருக்கும்.
கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். உப்புலாம் இருக்கா பார்க்க முடியாது, நோம்பு வச்சுருக்கோம். ஸோ உப்பு நான் கரெக்டாக ஏற்கனவே போட்டுட்டேன். கரெக்டாக வந்துடும். ஸோ இது கொஞ்சம் இதாகட்டும். ஸோ மூடியை போடுறேன். கொஞ்சம் தண்ணி பாயிலனுக்கு அரிசி இறக்கி விட்றேன். நல்லா சூடாக வச்சு பக்கமாக நீ வருது. ஸோ அவ்வளோதான், அரிசி எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிரும். தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 25 மினிட்ஸ் ரெடி ஆயிரும். ஓகே, ரெடி ஆகிடுச்சுப்பா. வருமா ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டேன். கண்டி விட்டு வேணா அப்படியே ஊறிடும். நான் நோம்பு திறக்கும்போது சாப்பிட்டு பார்த்து உங்கள் டேஸ்ட் வரும் எப்படி இருக்கணும். அது அப்படியே வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். ஓகே நண்பா. ஸோ நண்பா கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, இப்போ நான் குடிச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி அவுட்புட் காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம தமிழ்நாடு கஞ்சி. ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் தேங்காய் கூட போட்டுக்கலாம். தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். தேங்காய் தூரல் மாதிரி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வடை, உளுந்த வடை, பஜ்ஜி இதெல்லாம் ஊற போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் எப்படி இருக்குண்ணா. நல்லா சுடுசூடாக இருக்குது. நல்லா சூடாக இருக்குப்பா. கொஞ்சம் ஆறு போட்டு சாப்பிடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்கணும்பா. உப்பு, அந்த மசாலா, இந்த இப்போ நான் இந்த கொத்தமல்லி போட்டேன் அதோட டேஸ்ட்டும். ஸோ இந்த ஒரு கொத்தமல்லியும் அந்த பேஸ்ட்டும் போட்டிருந்தேன் புதினாவோட, அதுவும் செம்மையாக இருந்தது. மசாலாலாம் இறங்கி செம்மையாக இருக்குது, வேறு டக்கராக இருக்குது. சூப்பராக இருக்கணும்பா. ஸோ வேறு லெவலாக இருக்குது. இது இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு மாறும். ஸோ நண்பா, அதே மாதிரி என்னோட சேனல் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பற்றி எதாவது டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ அதே மாதிரி என்னோட சேனல் 500 ரீச் ஆகிட்டேன். இன்னொரு 500 ரீச் ஆகணும். சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. இன்ஷா அல்லாஹ் 20 நாட்டுக்காங்க துவா பண்ணுங்கள். அதே மாதிரி ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.